சந்தோஷபுரம்னு ஒரு கிராமத்துல ஊர் மக்கள் எல்லாரும் அமைதியாவும் சந்தோஷமாவும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாவும் மகிழ்ச்சியாவும் இருந்தாங்க. பச்சை பசேல்னு கிராமம் இருந்தது. பறவைகளும் விலங்குகளும் மனிதர்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள், சுந்தரவல்லி, சுந்தரவல்லி, மணி ஆச்சு, எந்திரிமா, வேலைக்கு போனோம். சாப்பிட ஏதாவது இருக்கா? ரொம்ப பசிக்குது, ஒரு காப்பி போட்டுக்கூட. சுந்தரவல்லி காதில் எதையும் வாங்காமல் படுத்துக் கொண்டிருந்தாள். சங்கர் பசி தாங்க முடியாமல் வெறும் தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு வேலைக்கு கிளம்பினான். சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு மதியம் வீட்டுக்கு போய் சாப்பிடணும். சுந்தரவல்லி ஏதாவது செஞ்சு வச்சிருப்பா. சுட்டெரிக்கும் வெயில் அவனை வாட்டி எடுத்தது. சங்கர் கடினமாக உழைத்துக் கொண்டிருந்தான். எல்லாரும் அவங்கவங்க வேலைய முடிச்சிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம், சங்கருக்கு தான் சாப்பிட எதுவும் இல்ல. ஐயோ அம்மா, பசி வயித்த கிள்ளுது. சீக்கிரமா வீட்டுக்கு போய் ஏதாவது சாப்பிடணும். சுந்தரவல்லி கண்டிப்பா சமைச்சு வச்சிருப்பா. வீட்டுக்கு வந்ததும் சமையலறைக்கு போய் ஏதாவது சாப்பிட இருக்கான்னு பார்த்தான். காலையில எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எல்லாம் காலியா இருந்துச்சு. ஐயோ கடவுளே, இப்பவும் பட்டினியா இருக்கணுமா? இந்த சுந்தரவல்லி ஏன் இவ்ளோ சோம்பேறியா இருக்கா? சுந்தராவல்லி காலையில 10 மணிக்கு எந்திரிச்சதுல இருந்து மதியம் வரை எதுவும் சமைக்காம ஃபோன் மட்டும் பார்த்துட்டு இருந்தா. எப்பவும் ஃபோன் தான சுந்தரவல்லி. காலையில சாப்பிடாம வேலைக்கு போயிட்டேன். ஒரே மயக்கம் வருது. சாப்பிட்டு போலாம்னு நினைச்சு வீட்டுக்கு வந்த உடனே சமையலறைக்கு போய் பார்த்தேன். ஏதாவது செஞ்சு வச்சிருப்பான்னு. எதுவுமே இல்ல. அதுக்குள்ள மதியமாகிடுச்சா? ஐயையோ, நேரம் போனதே தெரியல ஃபோன் பார்த்துட்டு இருந்தனால. மணி இப்பவே 2 ஆச்சு. இதுக்கப்புறம் இந்த வெயில்ல கடைக்கு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடணுமா? ரொம்ப நேரம் ஆகிடும். பேசாம இப்பவும் பட்டினியா இருந்துட்டு நைட்டு ஒரடியா சாப்பிட்டுக்கலாம். பேசாம நம்ம இன்னைக்கு கடைக்கு போய் காய்கறி, மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். பாட்டி, 1 கிலோ வெங்காயம், 1 கிலோ தக்காளி, 1/2 கிலோ கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோசு, 1/4 கிலோ கத்திரிக்காய், அவரைக்காய் எல்லாம் கொடுங்க பாட்டி. ஹலோ மாலினி, எப்படி இருக்க? பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஃபோன்ல நீ அனுப்புன சாரி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. எங்க வாங்குன? எவ்ளோ ரேட்டு? நானும் அதே மாதிரி வாங்கலான்னு இருக்கேன். என்கிட்ட ஒரு 50 சாரி தான் இருக்கு, எல்லாம் பழசா போச்சு. சங்கர் எல்லா வேலையும் முடிச்சிட்டு அவனே கடைக்கு போய் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போனான். சுந்தரவல்லி எந்த வேலையும் செய்யாம அவளோட ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்தா.